நடராஜனின் ஆருத்ர தரிசனம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய தலமாக கருதப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆருத்ர தரிசனத்தின் மகிமைகளை இந்த பதிவில் காணலாம். கைலாயத்தில் வாழ்ந்த முனிவர்களே சிதம்பரத்தில் 3000 தில்லைவாழ் அந்தணர்களாக வாழ்ந்து சிவனிற்கு தொண்டு புரிந்தனர். இவர்களை பிரம்மம் தன் உலகிற்கு அழைத்த போதும் போக மறுத்து சிவனை இத்தலத்தில் தரிசித்து மகிழ்ந்தனர். இவர்களின் பக்தியை மெச்சி சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது அவனின் ஜடாமுடியிலிருந்து சந்திரலிங்கத்தை உருவாக்கி அவர்களுக்கு பரிசளித்தான். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்த படிகலிங்கத்திற்கு பூஜை இன்றளவும் நடந்து கொண்டு வருகிறது. பூரண காலத்தில் இத்தல இறைவனுக்கு மலர்கள் சூடி அழகு பார்த்த பாஞ்சாலி மற்றும் புலிகால் முனிவருக்காக இத்தலத்தில் நடனமாடினான் சிவன் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. பார்வதி தேவி மகிஷாசுரனை வதம் செய்ய காளி ரூபம் கொண்டாள். இவளே தில்லை காளி என்றும் இவள் கோவிந்தராஜ பெருமாள் முன் சிவனிடம் நடன போட்டியிட்டு தோற்றாள் என்றும் வரலாறு கூறுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் தில்லை காளி கோவில் இத்தலத்தின் அருகே இன்றளவும் காணப்படுகிறது. சிவனின் 64 வடிவங்களில் சரபேஸ்வரர் உருவம் இத்தலத்தில் காணப்படுகிறது. இந்த சரபேஸ்வரரே நரசிம்ம பெருமாள்களின் உக்கிரத்தை குறைத்தவர் என்றும் இத்தல நட்சத்திரங்கள் கூறுகின்றன. சேத்தன் என்ற பக்தனின் கனி உணவை விரும்பி இத்தல இறைவன் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆனந்த தாண்டவம் ஆடினான். இந்த நிகழ்ச்சியை ஆருத்ர தரிசனம் என்றும் கூறுவர். இத்திருவிழா இன்றளவும் அனைத்து சிவன் சன்னதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. நாயன்மார்களில் நந்தனாருக்கு இத்தல இறைவனே மோட்சம் கொடுத்தான். பல்லவ மன்னன் சிம்மவர்மன் இத்தலத்தில் உள்ள சிவதீர்த்தத்தில் குளித்து தன் வெண்குஷ்ட நோயை இத்தல இறைவன் போக்கியதால் இக்கோவில்களை கட்டினான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பாரந்தக சோழன் இக்கோவிலுக்கு பொற்கூரை வேய்ந்தான் என கல்வெட்டு கூறுகிறது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் வாயில்கள் இத்தலத்தில் காணப்படுகிறது. காரணம், இந்த நுழைவாயிலில் இவர்கள் இத்தல இறைவனை தரிசித்ததால். இவர்கள் இன்றைய தேவாரம் இக்கோவில் ஓலைச்சுவடியில் இருந்து ராஜராஜ சோழன் நரையூர் நம்பி உதவியுடன் அதற்கு உரையித்து கொடுத்த இத்தலத்து தீட்சிதர்கள் சோழ அரசனுக்கு முடிசூட்டுவார்கள் என்றும் அவர்கள் பட்டாபிஷேகம் செய்ய மறுத்த பாண்டியனுக்கு இத்தல இறைவனை முடிசூட்டினான் என்றும் பெரிய புராணம் கூறுகிறது. இந்த பெரிய புராணத்தை சேக்கிழார் 1ஆம் குலோத்துங்கன் முன்னில் இத்தலத்தில் அரங்கேற்றினார் என்றும் ஓலைச்சுவடிகள் கூறுகின்றன. இத்தகைய மகிமை வாய்ந்த இத்தல இறைவனை தரிசித்து அவனுடைய